ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியில் யாருக்கு நிரந்தர இடம் முடிஞ்சால் மோதிக்குங்க, வந்து இந்திய அணியில் நிரந்தரமாக இடம் பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு தொடர். துலீப் டிராபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்குது. கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமான தொடர். எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க இந்த தொடருக்கோசரம். ஏன்னா இந்திய அணியில் ஒரு முக்கிய வீரராக இருக்கிற இந்த கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், முகமது சிராஜ், அப்புறம் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் நிறைய பேர் ஜடேஜான்னு சொல்லிட்டு இந்த துலீப் டிராபில் விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. அவங்களோட டேலண்ட் காட்டினா மட்டும்தான் இந்தியன் நிரந்தரமாக இடம் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரோஹித் சர்மாவும் இருக்கட்டும், கௌதம் கம்பீரும் சொல்லியிருக்காரு. அந்த தொடர் பார்த்தீங்கன்னா இப்போ தொடங்க போது கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் தொடங்கும் போது 9:30 மணிக்கு இந்திய டீம் பேர் பார்த்திங்கன்னா இந்தியா பின்னு சொல்லிட்டு நம்ம ஆட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா பியில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டு, அப்புறம் நம்ம ஷைனி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா ஏல பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஒரு கைக்வாட் சொல்லிட்டு நல்ல ஒரு யங் டீம், இந்தியாவோட யங் டீம் எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதில் போட்டி போட்டு யார் நல்லா பண்ணுறாங்களோ அடுத்து வர சீரீஸ், பங்களாதேஷ் சீரீஸ், நியூசிலாந்து சீரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட ஒரு பெரிய சீரீஸ் சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் போட்டி அடுத்து வரதுனால இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்டாக நல்ல ரன் எடுக்கிற நல்ல ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த தொடர் ரொம்பவே முக்கியமான தொடர். நம்ம தமிழக வீரர்லேருந்து நிறைய பேர் விளையாடுறாங்க. சாய் சுதீஷன்லாம் விளையாடுறாங்க. ஷாய் கிஷோர் அவர் சொல்லியிருந்தார், எனக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வேணும், ஜடேஜா இருக்கும்போதே நான் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேட்டி கொடுத்துருந்தார். அவருக்கும் இந்த தொடரில் நல்லா பண்ணால் கண்டிப்பாக அவர் அடுத்து வர பங்களாதேஷ் சீரீஸில் எடுக்கலாம், நியூசிலாந்து சீரீஸில் எடுக்கலாம், லெவல்ஸில் எடுக்கலாம் கூட பரவாயில்ல. ட்ரெஸ்ஸிங் ரூமில் அந்த 15 மெம்பர்ஸில் ஒரு பிளேயராக இருந்தால் கூட ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிறைய ஜடேஜா கிட்டேருந்து கற்றுக்கலாம், அனுபவத்தை எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராஃபிக்கு அவசரம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட டேலண்ட் இன்றைக்கி பார்க்கலாங்க. கண்டிப்பாக யார் எந்த மாதிரி ஒரு பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டிங் தூபேலாம் இருக்கார், யார் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நான் இந்த போட்டிக்கோசரம் ஆர்வலாக இருந்தேன். இன்றைக்கி தொடங்குது. மொத்தம் 4 டீம். 4 டீம் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு டீம் மோதணும். அதில் டாப் 2 டீம் ஃபைனல் ஆகி கப் அடிக்கிற மாதிரி இதுதான் ஃபிக்ஸரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி துலீப் டிராபி தொடங்குது, எந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் கண்டிப்பாக இந்திய அணியில் கம்பேக் கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.